எதை கொண்டு எல்லாத்தையுமே பெறக்கூடிய ஒரு பொருள் இருக்குதுன்னா அது செல்வம் நீங்க சொல்லலாம். ஆனா அந்த செல்வத்தை பிறருக்கோசம் நீங்க பயன்படுத்தும் போது எல்லாத்தையும் நீ பெறலாம். ஏன்னா இங்க எல்லாத்தையும் பெறதுக்கான தகுதி எல்லாத்துக்குமே உண்டு. இதுக்கு அதுக்குதான் கிடையாது. அதுக்கு முக்கியமா என்ன இருக்குது? ஈகை குணத்து இருக்குது. எதுவுமே இல்லாதனால எல்லாத்தையும் பெற முடியும். எப்படி பெற முடியும்னா அவரு கொடுக்கணுன்ற குணமும் எல்லாருக்கும் நன்மை நடக்கணுன்ற எண்ணமும் அதுவே அதை கொடுத்துரும். புரிஞ்சுதா? அவர்கிட்ட செல்வம் இல்லை, ஆனா அவர்கிட்ட என்ன இருந்ததுன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும். அந்த எண்ணமே அவரை பெரிய மாற்றமா அவர் பெரிய ஞானியமா மாத்திரும் நான் சொல்றேன். அப்போ அதே தன்மை உங்ககிட்ட இருக்குது, அவரோட செல்வமும் சேர்ந்து இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த குணமும் உனக்கு வந்துடும், செயலாவும் பண்ண முடியும். முடியுமா முடியாதா? அப்போ நீங்க அந்த செல்வம் பொறுத்தவரைலாம் இதை ஏன் பண்ண மாட்டீங்க? இதை பண்ணா என்ன நடக்கும் பாருங்க. உங்களுக்குள்ள செல்வத்தை கொண்டு எல்லாத்தையும் பெற முடியுமா? நான் பெற முடியும்னு அடிச்சு சொல்றேன். ஆனா அந்த பெற முடியும்ன்றத நீங்க எப்படி பிறருக்கு பெறக்கூடிய சூழலை உருவாக்குறீங்க? பிறரோட துன்பத்தை உன் துன்பமா நீ எப்படி பெறற? பிறரோட வழிய உன் வழிய நீ எப்படி பாக்குற? அதை எப்படி பாக்குறதுன்றது அந்த வழியை நீக்கிறது தான் நீ அதை பாக்குறது. பிறர் சுமையை நீ தூக்கணும், அப்பதான் அந்த வழி தெரியும். உண்மைதானே? அதை நீ தூக்குற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பலம் இருக்குது. அவ பலங்கிற நீ என்ன பண்ணும்? அந்த பலத்தை வீண் பண்றல, அந்த பலத்தை கொண்டு போய் அதை தூக்கி அப்படி சுமந்து பாரு. இவ்வளவு வழி எப்படி ஒரு தூக்குறான்னு உன்னால அதை உணர முடியும், அதை புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கும் போது உனக்குள்ள இது வரைக்கும் இல்லாத ஒரு சிந்தனை இருக்கணும். ஏன்னா உன் வழியை நீ தூக்கி சுமக்கும் போது சிந்தனை வராது. வேற வழி இல்லை, சுமக்கிறேன். அதை தூக்கி சுமக்கும் போது எவ்வளவு கஷ்டம் இல்லை, அது இவ்வளவு பாரத்தையா சுமக்கிறான் அந்த மனுஷன், என்கிட்ட இந்த பாரத்தை சுமக்க தேவை அவ்வளவு நான் வச்சுருக்கிறேன். அதை குத்தா பாரு. நீங்க இது தெரியல அவங்களுக்கு, அவங்களுக்கு இது தெரியாதனால அவங்க கொடுக்க மாட்டான். இதுல இது கொடுத்தா எல்லாம் நடக்குமான்னு தெரியல. அவங்ககிட்ட ஒரு பயம் இருக்குது, எப்ப என்ன நடக்குன்னு தெரியலப்பா, எதுக்கும் நியூஸ் ஆமா. ஏன்னா மேக்சிமம் சொல்ற மாதிரி நான் ஓகி வந்தா ஏன்னா அந்த சிந்தனை அதை வர வச்சிரும். நீ சம்பாதிச்ச செல்வம் அதுக்கு கிடையாது. உண்மைதான், செல்வம் பல மங்கு ரெட்டிப்பாகும். அந்த செல்வன்றது அருளா மாறும். அது பொருளா இருக்குது, வெறும் பொருள் கிடையாது, அது அருள் தான் பொருளா மாறி இருக்குது. புரிதா சொல்ற? நீ வேலை செஞ்சிருக்கிற, ஒரு உழைப்பு பண்ணிருக்கிற, உன் அறிவை யூஸ் பண்ணிருக்கிற, உடலோட ரத்தத்தை வேர்வையா சிந்தி அந்த பொருளை ஈட்டிருக்கிற. அப்ப அது என்னது? அதுக்கு பேர் அருள், பொருள் அல்ல. இப்ப அருளான ஒரு பொருளை நீ அந்த பொருளை உன் கணக்கு இப்ப பொருளா தெரியுது, அதை அருளா மாத்த முடியாது. அது ஏற்கனவே அருள் தான். நம்மளோட அறிவுக்கு தான் இப்ப பொருள்னு நம்ம சொல்றோம். அப்போ அது எப்போ அருளா உனக்கு தெரியும்? ஒரு நார்மல் பர்சனுக்கு எப்ப தெரியும்னா பிறர் துன்பத்துல நீ வழியில இருக்கும் போதோ, பிறர் வழியில இருக்கும் போதோ, பிறர் ரொம்ப துன்பத்துல அதை நீக்கிற வேலையை இந்த பொருளை கொண்டு நீ செய். அப்ப தெரியும் இது பொருளா இது அருளா.